நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் இந்தியன். பிரவீன் பூர்வாத்தில் வந்து செகண்ட் பேப்பரில் வந்து தர்ஷினி கதாயங்களை வந்து நாங்கள் இப்போ ஃபுல்லாக எஸ்ஏ போட்டுட்டு வரோம். இது வந்து லாஸ்ட் எஸ்ஏ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ. இது சரவணாதிகள் நடத்திட்டு இருக்கோம். பேஜ் நம்பர் வந்து 496. கொஸ்டின் பேப்பர் வந்து 4th மாடலில் கொடுப்பாங்க. இனி 3 கொடுத்து 1 கேட்பாங்க. 15 மார்க்ஸு. பாடுமே அப்படின்னா வெள்ளத்தில் ஒரு கிராமத்தில் வந்து மழை பெஞ்சு தண்ணி அதிகமாக வந்ததுனால வந்து கரை புரண்டு வர்றதுனால தான் அந்த டாப்பிக்கில் தான் அந்த ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பாடுமே தக்ஷி சிவசங்கர் பிள்ளை இவர் தான் வந்து இந்த கதை வந்து ஏற்றிருக்கிறார். கஹானிக்கா பரிச்சய, கதையுடைய அறிமுகம். யக் கஹானி மலையாளம் பாஷா के प्रसिद्ध लेखक श्री दक्षी சிவசங்கர் பிள்ளை की कहानी है. வக் கஹானி, இந்த கதை வந்து மலையாள மொழியில் வந்து பிரசித்த புகழ்பெற்ற எழுத்தாளராக விளங்கிய ஸ்ரீ தக்ஷி சிவசங்கர் பிள்ளை இயற்றிய கதையாகும். செமின் ஆப்கா உபன்யாசிகை, இது வந்து ஒரு நாவல் ஆசிரியராக நாவல் கதையாக இருக்கிறது. दुनिया के कई भाषाओं में इसका अनुवाद हुआ है. துனியா மீது உலகத்தில் வந்து பல மொழிகள் இருக்கின்றன. அந்த பல மொழிகளில் வந்து இது வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த கதை வந்து பல மொழிகளில் வந்து இந்த கதை வந்து ஏற்றிருக்கிறார்கள். ஆப்பு गल्प लेखन में मोफशान और फ्रायड का गुरु मानते थे. ஆப்பு இவர்கள் வந்து ஆப்பு கல்ப அப்படின்னு வந்து கல்ப அப்படின்னா புனைக்கதைன்னு அர்த்தம். இந்த புனைக்கதை வந்து மோப்ஷான்றது இந்த எழுத்தில் இப்போ எப்படி தமிழ்னா தமிழ் மொழின்னு சொல்கிறான், ஆங்கிலம்னா ஆங்கில மொழின்னு சொல்கிறான். அந்த மாதிரி வந்து இந்த எழுத்துக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து குருவாக நினச்சாங்களாம். இந்த எழுத்துக்கு எந்த எழுத்துக்கு அப்படின்னா மோப்ஷானுக்கு வந்து பிராய்டு என்ற எழுத்துக்கு வந்து குருவாக வந்து மக்கள் வந்து நினைத்தனர். கஹானிக்கார் பரிச்சய, அந்த கதையோட வந்து இப்போ தான் வந்து தொடக்கம் வந்து நம்ம பார்க்குறோம். லகதார் தீன் दिन दक पानी वर्षातु பூரா गाँव पानी में बूढ़ गया. லகதார் அப்படின்னு தொடர்ந்து வந்து தின் அப்படின்னா தின்ன 4 அர்த்தம், தீன்னா 3 அர்த்தம். தொடர்ந்து 3 நாட்களாக வந்து 3 நாட்கள் வரைக்கும் மழை வந்து பெய்து கொண்டிருந்தது. வர்ஷா அப்படின்னா மழைன்னு அர்த்தம், பானினா தண்ணி. 3 நாளாக தொடர்ந்து வந்து மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால வந்து பூரா காவ், அந்த கிராமத்தில் வந்து கிராமமே என்ன ஆகிடுச்சு, முழுக ஆரம்பிச்சிடுச்சான். டூப்புனா வந்து முழுகுன்னு அர்த்தம். கிராமம் முழுவதும் வந்து முழுக ஆரம்பித்தது. गाँव गाले शबी பஸ்ரா டூண்டனே चल गए थे. உடனே அங்கே இருக்க மக்கள் வந்து காவாலி அப்படின்னா வந்து கிராம மக்கள்னு சொல்கிறது. கிராம மக்கள் எல்லோரும் என்ன என்றாங்க, வந்து வேறு இடத்துக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல பஷேரா டூண்டினேனா வேறு இடம் வந்து நல்ல இடமா பார்த்து தொலைவ போகிறாங்க. அதான் சலே கயத்தே. உஷ் காவுமே ஏக்கு மந்திர் தான். ஆனால் அந்த கிராமத்தில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருந்ததான். வகு மந்திர் ஏக்கு பூம்சே ஸ்தான் பர் தான். ஆனால் அந்த கோயில் வந்து உயர்ந்த இடத்துல, உயரமான இடத்துல வந்து இருந்தது. பூம்சே அப்படின்னு உயரம்னு அர்த்தம். உயரமான இடத்துல அந்த கோவில் இருந்தது. ஆதா மந்திர் பானி மே டூப் கயாத்தா. அந்த கோயில் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்தாலும் அந்த உயர்ந்த இடத்துல வந்து ஆதானா பாதின்னு அர்த்தம். பாதி அளவுக்கு வந்து அந்த கோயில் வந்து இருக்கிற இடத்துல பாதி அளவுக்கு வந்து தண்ணீர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சான். பாதி உயரத்துக்கு வந்துருச்சான் அந்த தண்ணி. உஷ் மந்திர் கோ சப்பு பர் பச்சே படே குத்தா பில்லியாங்கு बकरियांग मुर्ग शब एक जुट जोकर रगे थे. வந்து கோயிலுக்கு வந்து பாதி அளவுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் அந்த கோவிலில் வந்து இந்த சப்பு பர் அந்த சப்புன்னு மேலே உயரத்தில் வந்து குழந்தைகள் பச்சைன்னா வந்து அங்கே வந்து குழந்தைங்க அதிகமாக இருந்தாங்களாம். வடேனா வந்து பெரியவங்களும் அதிகமாக இருந்தாங்க. குத்தேனா வந்து நாய்கள் அங்கே இருந்தாங்க. பில்லியான பூனைகள் அர்த்தம். அங்கே வந்து பூனைகள் அதிகமாக இருந்தது. பக்ரி அங்கன்னா ஆடுகள் இருந்தாங்க.
இந்த குருகு அப்படின்னா வந்து கோழிகள் நடத்துவாங்க. கோழிகள் எல்லாமே இருந்தது. ஷப்பு ஏக்கு அங்கே வந்து எல்லாமே எங்கே இருந்தாங்கன்னா ஜூடு வந்து ஜோடு ஹாக்கர் ஜோக்கர் ரகே எடுத்து அங்கெல்லாம் இருந்தால் ஒரு கூரை மேலே வந்து கோயில் உயரமாக இருந்ததில்ல, அங்கே வந்து உயரத்தில் வந்து எல்லாமே வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து அவங்களாம் இருந்தாங்க. ஆடு மாடு கோழி பெரியவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இந்த இடத்துல அதுதான் ஒரு பாதுகாப்பான இடமா இருக்குன்னு. சென்னன் கா சோப்டா பி பாணிமி பாணிமி பூடாத்தா. அப்போ சென்னனுடைய வந்து சோப்பிடா அப்படின்னா அந்த கூரை வீடுன்னு அர்த்தம். சோப்டா கூரை. அப்போ சென்னனுடைய வந்து அந்த கூரை வந்து கூரையில் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு. டூபானா அந்த கூரை வந்து முழுக ஆரம்பிக்குது. जिसके पास नाव भी उसके यहाँ घर की रखवाली के लिए ये एक आदमी रग गया था. அப்போ அவன் அந்த கூரையை வந்து முழுக ஆரம்பிக்குது மழை பெஞ்சதுனால. இருந்தாலும் என்ன பண்ணுறான், அது பக்கத்தில் வந்து நாவுன்னு வந்து ஒரு படகுன்னு அர்த்தம். அப்போ வந்து அந்த படகு வந்து தெரியுதான், அங்கே படகு தெரியுது. உஷ்கேக்கு யகாங்க அந்த அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து அந்த படகு வந்து வர ஆரம்பிக்குது. அந்த படகை வந்ததுனால என்ன பண்ணுறாங்க, அந்த மனிதர்களை என்ன பண்ணுறாங்க, அந்த படகுல நம்ம உட்காந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து நினைக்கிறாங்க. சென்னனுக்கு பாசு நாவ் நகித்து. ஆனால் வந்து சென்னன் பக்கத்தில் வந்து அந்த படகு வந்து வரலையா. ஜப்பு அப்பொழுது பாணி ஜோப்டேக்கு अंदर पहुँचे को साथ दब चन्न से डहानिया और लड्डों से ताक और மச்சியா பனாக்கியாத்தா. மக்கள் வந்து படகு வர இடத்துல வந்து டக்குன்னு ஏறி ஒரு சில மக்கள் உக்காந்துட்டாங்க. ஆனால் வந்து சென்னன் இருக்கிற இடத்துல வந்து படகு வந்து வராதனால என்ன பண்ணிட்டாப்புல, அதுதான் அப்பொழுது வந்து பாணி அந்த கூரை மேலே வந்து கூரையில் வந்து அந்த தண்ணி வந்து உள்ளே வர ஆரம்பித்ததுனால வந்து உடனே வந்து வெளியில் வந்துடுறாப்புல. பகுச்சினைக்கோ அங்கேருந்து வெளியில் வந்துட்டு சென்னன் என்ன பண்ணுறாப்புல, அங்கேருந்து வந்து டகானியா அப்படின்னா அந்த மரக்கலை மற்றும் வந்து லட்டா அப்படின்னா வந்து மரக்கட்டை. அந்த மரக்கலையும் வச்சு அந்த மரக்கட்டை வச்சு என்ன பண்ணுறாப்புல, ஒரு மேடை மாதிரி வந்து அமைக்கிறாப்புல. மாச்சியா அப்படின்னா வந்து மேடை அமைச்சு அந்த பனானா வந்து உருவாக்குற மேடை அமைச்சு அதில் வந்து அந்த உயரத்தில் நம்மள போய் ஏறி உக்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து தயார் பண்ணுறாப்புல சென்னன். உஷ்ணி சோச்சாக்கி பாணி ஜல்ஜி உத்தர் லாயேகா. உடனே தண்ணி வந்து ஜல்ஜினா சீக்கிரமாக வந்து உள்ளே வந்து வர ஆரம்பிக்குது. தண்ணி வர ஆரம்பிக்குது. இஸ்லியே வகு தோத்தின் தகு मस्तिया पर बैठा रहा. उसके गर्भवती पत्नी 4 बच्चों, एक बिल्लो और एक कुत्ता. उसी मस्तिया पर ஆதித்தித்தே. உடனே அந்த மேடை மாதிரி வந்து மரக்கலை வச்சு என்ன பண்ணுறாப்புல, இது வச்சு மேடை அமைச்சிட்டு அதில் என்ன அதில் உட்காந்து 2 நாள் என்ன பண்ணுறாங்க, தங்குறாங்க. பக்கு தோத்தின் 2 நாளாக வந்து இரவும் பகலும் வந்து ஏன்னா தண்ணி மடன்னு உள்ள குடிசுக்குள்ளே பூந்துறதுனால அவங்க மேடை அமைச்சு 2 நாளாக வந்து உக்காந்துடுறாங்க. அது மேலேயே இந்த மஸ்தியா பர்ணம் மேலே அந்த மேடை மேலே எல்லாமே என்ன பண்ணுறாங்க, உக்காந்துருக்காங்க. யார் உக்காந்துருக்காங்கன்னா உஷ்கா கர்ப்பவதி பத்தினி. அப்போ இந்த சென்னனோட மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கிற அவங்க மனைவி இருக்காங்க. அது அவங்க கூட வந்து 4 குழந்தைங்களும் சென்னனோட குழந்தைங்களும் வந்து 4 குழந்தைங்களும் இருக்காங்க. அது கூட வந்து ஒரு பூனை இருக்கும். ஏக்கு பில்லியும் ஒரு பூனை இருந்தது, ஒரு நாய் இருந்துச்சா குத்தா. இவங்களாம் வந்து ஒரு பாதுகாப்பாக அந்த உயரத்தில் வந்து தங்கியிருக்காங்க. சென்னன்
சோச்சினே லகா கி. அப்போ சென்னன் வந்து யோசிக்கிறான், சோச்சினேனா யோசிக்கிறான். உஸ்கே பரிவார்க்கா அந்த நிக்கட்டுக்கேன். அப்போ வந்து உடனே வந்து அந்த தண்ணி போயிட்டே இருக்கேன். இனிமேட்டு வந்து மேடை மேலே தானே உட்காந்துட்ருக்காங்க பாதுகாப்பாக. அப்போ அதில் உக்காந்துட்டே யோசிக்கிறான், இனிமேட்டாச்சும் நம்ம கடைசியாக வந்து நம்ம பிழைக்க மாட்டோமான்னு தெரியல அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்து வந்துடுறான். அந்த நிக்கட்டு எப்படியாச்சும் நம்ம வந்து கடைசி முடிவுக்கு வந்துட்டோம், எப்படியாச்சும் நம்ம இதில் தப்பிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறான். வகு கிஷி தரகு சோப்புடங்கு சப்பர் ஃபாட்டுக்கர் பாகராயா. உடனே அந்த குடிசை வந்து அந்த சோப்புக்கர் சப்பர்னால் அந்த கூரை உடச்சி என்ன பண்ணுறான். ஃபாட்டுக்கர்னால் அதை உடச்சிட்டு வெளியில் வந்து வந்துடுறான். தன்னோட மனைவி குழந்தைங்க இந்த எல்லாரையும் இந்த பூனை நாய் எல்லாம் கூட்டிகிட்டு வெளியே வந்துடுறான். உஸ்கோ தரஃப் ஏக்கு நாவ் ரஹித்தி. அப்போ வெளியில் வரப்போ அங்கே வந்து ஒரு படகு வருது. படகு வந்து வந்துட்டுருக்கு. ரஹித்தி உஷ்னி ஜோரு லகாக்கர் நாவாலா கோ புக்காரா. உடனே அந்த படகு வந்த உடனே வந்து சென்னன் அப்போ தான் சந்தோஷம் அடைஞ்சு என்ன பண்ணுறான். உஷ்னே ஜோர்னால் வந்து உறக்க கத்துறான். லகாக்கர்னா ஜோர்னா வந்து சவுண்டு. அவனால் எவ்வளோ முடியுமோ கத்தி எங்களை வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்றான். அந்த நாவாலா அப்படின்னா அந்த படகுக்காரன் வந்து அழைக்கிறான். புக்கார்னா அழைக்கிறது. நாங்கள் இங்கே இருக்கிறோம் வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சத்தமாக வந்து கூப்பிட்றான் சென்னன். நாவாலும் சௌபாக்கிய से சென்னன் கி பாத்து சமஜ் கயி. உடனே வந்து நாவால் அந்த படகுக்காரன் வந்து தூரமாக இருக்கான். ஆனால் சென்னன் வந்து அவங்க வந்து உறக்க கத்துறது வந்து அந்த ஜாடையிலே வந்து புரிஞ்சுக்கிறான். யார் இந்த படகுக்காரன் புரிஞ்சுக்கிட்டு அதுதான் சமஜ் கயே ஏதோ நம்ம காப்பாற்ற நம்மளை கூப்பிட்றாங்கன்ட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான். உன்கோனே நாவு ஜோப்புடோங்கோ தரஃபு மோடி. உடனே அந்த படகு வந்து அந்த பக்கம் வந்து அந்த குடிசை பக்கம் வந்து இந்த படகுக்காரன் வந்து திருப்புறான். திருப்பி வந்து அவங்கள வந்து திருப்புகிறார். சென்னன் அப்புனி பச்சே पत्नी कुत्ते और बिल्ली को एक करके चप्पर से பாகர்லே ஆயா. ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணுறாப்புல தன் மனைவி தன்னுடைய குழந்தைங்க பூனைங்க நாய்ங்க இல்லை ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணுறாப்புல எல்லாம் வந்து வெளியில் கொண்டுட்டு வராப்புல. இந்த சப்பர்னால் அந்த குடிசையிலேருந்து இந்த குடிசைக்கு மேலே தான் நாங்கள் மேடை போட்டுருந்தாங்க. அதில் வந்து வெளியில் ஒவ்வொருத்தராக விடுறாப்புல. தப்பு நாவா கயி. உடனே வந்து அப்பொழுது வந்து படகு வந்து பக்கத்தில் வந்து வந்துருச்சு. அந்த குடிசைக்கு பக்கத்தில் வந்துருச்சு. ஷபி நாவு பர் சடே கயே. ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணுறாப்புல சபினா எல்லோரையும் வந்து அந்த படகுல வந்து ஏற்றிடுறாப்புல. சடையினா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து மனைவி குழந்தைங்க எல்லாருமே வந்து ஏற்றிடுறாப்புல. குத்தா நகி ஆயா. ஆனால் அந்த பூனைங்க எல்லாமே ஏற்றிடுறாங்க. ஆனால் அந்த நாயை மட்டும் வந்து ஏற்றுறதுக்கு வந்து விட்டுறாப்புல. நாய் வந்து அந்த படகுல வந்து ஏற்றலை சென்னன் கோ உஸ்கே யாதுகோ நான் ரகி. ஆனால் சென்னன் வந்து அவனுக்கு வந்து அந்த நாய் மேல் நினைப்பே வரலையாம். இந்த மாதிரி நாய் நம்ம படகுல உட்கார வைக்கணும் அந்த போட்டில் அப்படின்ற நினைவு வந்து அவருக்கு வந்து அந்த ஞாபகமே அவருக்கு வந்து நானாக வந்து வரலன்னு அர்த்தம். ஞாபகமே வந்து சென்னனுக்கு வரலை. இத்தினேமி பாஸ்வாலு குஞ்சப்பன் நீ புலாயா தா நாவ் வகாங் சலோ. உடனே வந்து பக்கத்தில் இருக்க வந்து பாஸ்வாலே அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவர் பேர் வந்து குஞ்சப்பன். அந்த குஞ்சப்பன் சொல்கிறாரு, அந்த புலாயை கூப்பிட்றாரு. அந்த படகுக்காரன் வந்து கூப்பிட்றாரு. நாய் வந்து விட்டுட்டு போகிறீங்களேன்னு சொல்லி படகுக்காரன் கூப்பிட்றாரு. ஆனால் வந்து இந்த படகு வந்து போக ஆரம்பிச்சிடுச்சு. சளி அந்த நாவு யகம் சளி நான் வந்து போக ஆரம்பித்தேன். படகு வந்து புறப்பட ஆரம்பித்தது. இஸ்தரகு குத்தா ஜோப்படிக்கு சப்பர் பர் ஹோ ரகே கயா. உடனே வந்து அந்த கூரை மேலேயே என்ன பண்ணிடுச்சு, அந்த சப்பர்னு அந்த கூரைன்னு அர்த்தம். கூரை மேலேயே வந்து நாய் வந்து இருக்க ஆரம்பிச்சிடுச்சு. பருனா மேலேன்னு அர்த்தம். எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, நம்மளை விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் வந்து ரொம்ப வருத்தப்படுது.
कुत्ते ने देखा कि चन्नन उसको छोड़ कर चला உடனே வந்து நாய் வந்து பார்க்குது, ரொம்ப ஏமாளி மாதிரி பார்க்குது, எல்லோரும் பிழைச்சா போகுதுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. உஸ்கே சோடுகர் அப்படின்னா விட்டுறதுன்னு அர்த்தம். என்னை விட்டுட்டு எல்லோரும் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் வந்து பார்த்துட்டு அப்படியே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. வக்கு குத்தா குத்தா மார்மிக்கு படாக்கி அந்த குத்தா வந்து இந்த பயங்கரமாக அதுக்கு வந்து வலியும் எடுக்கும். பீடா அப்படின்னு வலின்னு அர்த்தம். அதுக்கு மேலே உட்காந்து அதுக்கு வந்து வலியும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சான். அனுபவ கர்ணே லகா அதுக்கு வந்து அதோடைய வலி வந்து அது வந்து சொல்லுதான், அனுபவ வலியை வந்து சொல்லுது. எல்லோரும் இப்படி இருக்காங்க, அப்படியே மனதுக்குள்ளேயே ரொம்ப வருத்தப்படுது. அந்த வருத்தத்தை தான் வந்து இந்த இடத்துல வந்து வலின்னு சொல்கிறாங்க. வக்கு கிக்கியானே லகே உடனே வந்து அது வந்து அலறுது, கத்த ஆரம்பிக்குது. கிக்கியானேன்னு நாய் வந்து குலைக்க ஆரம்பிக்குது. உஷே சூன்னேக்கு கோயி நகி ஆனால் யாராச்சும் நம்ம குலைச்சானாச்சும் நம்மளை யாராவது திரும்பி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அது கத்துது. ஆனால் யாருமே என்ன பண்ணலை, அதை வந்து திரும்பியே பார்க்கல. கோயி நகி அந்த குலைக்கிற சத்தம் கூட அந்த சுண்ணே அப்படின்னா காதால் கேட்குறது, அந்த சத்தத்தை கூட யாருமே வந்து கேட்குறதுக்கு அவங்கவுங்க வந்து விரும்பலை. தன்னோட சுயநலத்தை தான் அவங்கவுங்க பார்க்குறாங்க அப்படின்ட்டு நாய் நினைக்கிது. முஷல்தார் வர்ஷா ஃபிர் ஷுருஹி உடனே வந்து பலத்தமாக முஷல்தார் அப்படின்னா பலத்தமாக வந்து பயங்கரமாக வந்து மழை வந்து பெய்ய ஆரம்பிக்குது. ஷுருனா வந்து தொடக்கம், விட்டு போன மழை வந்து மீண்டும் தொடங்குது. இந்த மாதிரி பலத்த மழை வந்து மீண்டும் ஆரம்பிச்சிடுச்சான். குத்தா வகாங்கு பைட்டுக்கர் சகத்தா ரகா உடனே அந்த மலையிலேயே என்ன பண்ணிச்சான், அந்த நாய் வந்து அங்கேயே வந்து உக்காந்து இருந்துச்சான். அதான் பைட்டுக்கர் சகத்தா அந்த மலையில் அந்த கூரை மேலேயே அங்கேயே உக்காந்து இருந்துச்சான். உஸ்கா மாலிக்கு சுத்து ஜகத்து பகுஞ்சு சுக்காத்தா இருந்தாலும் அது வந்து அங்கேருந்து எங்கேயுமே அதாக அந்த எதுவும் பாதுகாப்பான இடம் சுஷ்டித்து அப்படின்னா பாதுகாப்பான வந்து அவங்கவுங்க வந்து எல்லோரும் அப்போ அந்த நாய் நினைக்கிதான் அவங்கவுங்க வந்து பாதுகாப்பான இடத்துக்கு வந்து அவங்கவுங்க வந்து போயிடுறாங்க. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து மால்மிக் அப்படின்னா வந்து சென்னனை சொல்லுது. அந்த உரிமையாளர்கள் தான் அவங்கவுங்க மனைவி குழந்தைங்க எல்லாருமே அவங்க நாம் பாதுகாப்பான இடத்துக்கு வந்து ஜகக்குன்னா வந்து இடம்னு அர்த்தம். அந்த பாதுகாப்பான இடத்துக்கு போய் சேர்ந்தா போகுதுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க போய் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ நான் இவ்வளோ இங்கே கஷ்டப்படுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் வந்து நினைக்கிது. கடியால் அப்படின்னா முதலேன்னு அர்த்தம். கடியால் பாணிமே அது புடா அது பூடி चौंपड़ी को चूते हुए निकलाता कुत्ता डर मार पूंछे हिलाते हुए பைக்கா உடனே அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கப்ப திடீர்னு வந்து ஒரு முதலை வருது. ஏக்கு கடியால் அப்படின்னா வந்து ஒரு முதலை வந்து தண்ணியில் வந்து வருது. பாணியுமே அந்த தண்ணியில் வந்து அந்த தண்ணியில் வந்து வந்து அந்த அது புடி அப்போ வந்து அந்த கூரை வந்து முழுகிட்டு இருக்குதுல்ல, அந்த முழுகி இருக்கிற அந்த கூரையில் வந்து தான் சாம்படி வந்துட்டு இருக்க வருது. அதை பார்த்துட்டு அந்த பார்த்துட்டு என்ன பண்ணுது, நாய்க்கு வந்து பயம் அறிஞ்சிருச்சான். இந்த மாதிரி வந்து முதல்ல வந்து நம்மளை முழுகிடுமா என்னதுன்னா கூரையே முழுக ஆரம்பிக்குது. அது கூரை மேலே தான் அது உக்காந்துட்டுருக்கு. அது கொஞ்ச நேரத்தில் நாம்பளும் இந்த முதல வாய்க்குள்ளே போயிடுமான்னு சொல்லிவிட்டு அதுக்கு என்ன பண்ணிச்சு, பயம் எடுத்துகிட்டு என்ன பண்ணிச்சோம், பூஞ்சி அப்படின்னா அந்த வாழை வந்து உடனே அந்த பயத்தில் வந்து ஹிலாத்தி அப்படின்னா ஆட்டு தான். அந்த தன்னுடைய வாழை வந்து பயத்தில் வந்து ஆட்ட ஆரம்பிக்குதான் அந்த நாய். குத்தேக்கா ஊப்பர் சே பூக் பி சதா ரகித்தி அப்போ வாழை ஆட்டுது. அந்த நேரத்தில் நாய்க்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சான். பூக்குனா வந்து பசியம்ப்பா, ஆனால் அது இரவும் பகலும் அங்கே தானே உக்காந்துட்டுருக்கு. அப்போ வந்து அது வந்து பசியும் எடுத்துக்குது. இருந்தாலும் அது ஒரு பக்கம் வந்து இங்கே முதலைக்கு வந்து நம்ம இறையாயிரமோன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பயத்தில் வந்து வாழையும் ஆட்டிகிட்டு இருக்குது நாய். उसकी दीनिता बरी
रुलाई दूर दूर तक சுனாயி சுனாயி தே தே ரகி தி இருந்தாலும் அதுக்கு வந்து இருந்தாலும் அது தனது பரிதாபம் என்ன பண்ணுறது வந்து உஸ்கா பரிதாபம் அது வந்து அழுக ஆரம்பிக்குது. இந்த நாய் வந்து அது அழுகிறது வந்து இப்போ அந்த சுலாயினா வந்து பயங்கர வந்து அழுக ஆரம்பிக்குது. அந்த தூர் தக்கு அந்த அழுகிறது வந்து யாருக்குமே வந்து அது கேட்கல. சுனாயித்தே ரகித்து அது அழுகிற சத்தம் வந்து யாருக்குமே வந்து கேட்கல. நாய் அழுகிற சத்தம் தூசரேத்தின் ஏக்கு நாவ் உதர் சே முஜரி. அப்போ இந்த தூசிரத்தின் அப்படின்னா அடுத்த நாள் இப்போ அந்த நாய் அழுது முடியுது முதல் நாள் அது அடுத்த நாள் இது நடக்குது. அடுத்த நாள் வரைக்கும் வந்து நாவ் உதர் அப்படின்னா படகு வந்து அங்கே வருன்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்துட்டு இருந்துதான். அந்த படகு வந்துச்சுன்னா நம்ம படகுல உக்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த நாய் வந்து நினைக்குது. ஆனால் அது யாருமே வந்து அங்கே படகு அங்கே வருது. नावालो नारियल के पेड़ पर चढ़कर कच्चे नारियल दौड़ने के बाद நீச்சே உத்தரா. ஆனால் வந்து இந்த படகுக்காரன் என்ன பண்ணுறான், அப்போ படகுக்காரன் வந்து நாரியல் அப்படின்னா வந்து தென்னை மரம்னு அர்த்தம். தென்னை மரத்தில் வந்து பேடுனா மரம். அந்த தென்னை மரத்தில் வந்து ஏறி என்ன பண்ணுறாப்புல அந்த தேங்காய் தான் வந்து பறிக்கணும்னு நினைக்கிறாப்புல. அதுதான் நாரியல்னால் தேங்காய். தென்னை மரத்தில் ஏறி அந்த தேங்காய் வந்து நம்ம பறிச்சுட்டு போகணுன்ட்டு அதை தான் இப்போ பார்க்குறாங்களோ இல்லையா. ஆனால் என்னை வந்து பார்க்கல உத்ரா, என் பக்கம் வந்து யாருமே திரும்பி என்னை பார்க்கல அப்படின்னு இந்த நாயின்னு சொல்லுது. उसने भी कुत्ते के நகி பச்சாயா. இந்த மாதிரி என்னை யாருமே காப்பாற்றுறதுக்கு யாருமே என்னை வந்து முன் வரல. அதுதான் நகி பச்சாயா அப்படின்னா காப்பாற்றுறதுக்கு யாருமே எனக்கு முன் வரல. इसके बाद दो चार नाव में आए. இதுக்கு பிறகு வந்து 2 பேர் வந்து வராங்களாம். சோர் அப்படி சோர்னா திருடன் அர்த்தம். 2 திருடர்கள் வந்து அந்த படகுல வந்து வராங்க. ஏக்கு சோர் அதில் ஒரு திருடன் வந்து மச்சியா பர் சடாத்து குத்தேனே உஷ்கே பவுர் பாட்டு தியா. அதில் வந்து அந்த மச்சியா அப்படின்னா அந்த சென்னன் ஏற்கனவே ஒரு மேடை மாதிரி அமைச்சிருந்தான்ல, அந்த மேடையில் தானே அந்த கூரை மேலே தானே அந்த நாய் இருந்தது. அதில் வந்து ஒரு திருடன்னு சொல்கிறாங்க மச்சியாப்பர். அதில் வந்து அந்த சடாத்து அந்த குத்தே வந்து அந்த ஒரு திருடனுடைய வந்து காலை வந்து பயிர் காட்டு அப்படின்னா அந்த காலை வந்து கடிக்குது. அந்த காலை வந்து கடிக்குது. அப்பயாச்சும் வந்து என்னை பார்த்துட்டு அந்த படகுல வந்து அந்த திருடன் வந்து அந்த படகுல உட்கார வைப்பான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த காலை வந்து கடிக்குது. ஆனால் வந்து அவன் கவனிக்கலையா, அந்த திருடனும் கவனிக்கலை. वग आदमी रोते हुए नाव पर चढ़ा. அப்போ இன்னொரு மனிதனும் வக் ஆத்மி இன்னொரு திருடன் இருந்தான்ல ரோத்தே, அவனு வந்து என்னை வந்து பார்க்கல. தோனே வகாங்ஷே 2 பேர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்களாம். சலேதியே 2 திருடர்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஃபிர்ஷே இருந்தாலும் கூட துஃபான் சலா. துஃபான் அப்படின்னா வந்து புயல் அர்த்தம். இருந்தாலும் வந்து புயல் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சான். புயல் வந்தது. ஜாப்படி கேர் படா. இந்த ஜாப்பில் இந்த குடிசை வந்து உடனே இடிஞ்சு கீழே கிருனா வந்து விழுவுது. தண்ணி தான் வந்துகிட்டே இருக்குல்ல, வெள்ளம் போல் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த குடிசை வந்து கீழே வந்து என்ன ஆகிடுச்சு, விழ ஆரம்பிச்சிடுச்சு. பானிமே டூபு கயா. உடனே வெள்ளம் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. பானி ஜப்பு புத்ரா சென்னன் உஷ் குத்தேக்கே கோஜ்மே ஆயா அவரு உஷே முர்த்து பாயா. அப்போ தான் வந்து சென்னனுக்கே ஞாபகம் வந்து அப்போ தான் அவன் நினைக்கிறானா, நம்ம நாயை வந்து எல்லாமே நம்ம படகுல ஏற்றணும், பூனையிலேருந்து எல்லாமே ஏற்றணும், குழந்தைங்க மனைவி எல்லாமே ஏறணும். ஆனால் நம்ம நாயை வந்து விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ வெள்ளம் வந்து அதிகமாக பூந்துருச்சு. இப்போ நாய் வந்து இருந்தாலும் சரி அது இறந்தாலும் சரின்ற முடிவுக்கு வந்து சென்னன் வந்து வந்துட்டானா. அதான் வந்து பார்த்தா என்ன ஆகிடுச்சான், அந்த நாய் வந்து முர்த்து அப்படின்னா இறந்துருச்சான். கடைசி வரைக்கும் அந்த நாய் வந்து பிழைக்க முடியல. அதால் வந்து
அது இறந்து விட்டது. நாய் வந்து கடைசி வரைக்கும் இறந்துருச்சு இறுதியாக. கஹானிக்கு விசேஷ்டா, இந்த கதையுடைய சிறப்பு அம்சம். बाढ़ में अपने कुत्ते को अकेले छोड़कर बचकर निकलने वाला चन्नन को कहानी की யக். இப்போ பாடிமே இந்த வெள்ளத்தில் வந்து அப்புனே குத்தேக்கு வந்து இந்த வெள்ளத்தில் வந்து தன்னுடைய நாயை வந்து தனியாக விட்டுட்டு வந்துட்டார். அக்கலே அப்படின்னா அக்கேலே அப்படியே தனியான அர்த்தம். இவ்வளோ வெள்ளம் வந்து இந்த சென்னன் வந்து தனியாக விட்டுட்டு வந்துட்டார் அது அப்படின்னு சொல்கிறாங்க. சோடுக்கர்னா நாயை தனியாக விட்டுட்டு வந்துட்டு வெளியில் வந்துட்டாங்க. சென்னன் வந்து இந்த கதையில் வந்து தனியாக வெளியே வந்துட்டார். इसलिए ஆகையால் इस कहानी के लिए யகி शीर्षक புத்தம் शीर्षक இந்த கதையில் வந்து இந்த தலைப்பு வந்து நன்றாக இருக்கிறது. யக் கஹானிக்கு சப்த சித்திரகை. இந்த கதையில் வந்து இந்த வார்த்தைகள் வந்து படம் பிடிக்கப்பட்டுள்ளது. பாடுமே பூரா காவ் டூபு ஜாத்தாகை. பாடுமே இந்த வெள்ளத்தில் வந்து இந்த பூரா இந்த கிராமமும் வந்து முழுகிவிட்டது. और एक कुत्ता चोपड़ी की चप्पर पर रग जाता है. ஆனால் வந்து நாய் மட்டும் வந்து அந்த குடிசை மேலே வந்து இருந்தது. புஷ் குத்தே கோ முஷிவாலிக்கா ஹோ வர்ணன்கை. இருந்தாலும் இந்த நாயுடைய முஷிவாலி அப்படின்னா இந்த பிரச்சனைன்னு அர்த்தம். நாய்க்குன்னு வந்து இந்த பிரச்சனை வந்து வந்தது. இந்த பிரச்சனை வந்து இங்கே வர்ணிக்கப்பட்டுள்ளது. வர்ணனை வந்து வர்ணனைன்னு அர்த்தம். இந்த பிரச்சனை வந்து நாய்க்கு வந்து பிரச்சனையாக தானே இருந்தது. எல்லோரும் பிழைச்சிட்டாங்க. நாய் வந்து கடைசி வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, இறப்பாக தானே ஆயிடுச்சு. அதனால் ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. यज्ञ पढ़कर हमारे दिल में கருணா ஜாக் உட்சிகை. இதை வந்து நம்ம படிக்கிறப்ப நம்ம மனதை ஹமாரே தில் நம்ம மனதை வந்து என்ன ஆயிடுச்சு வந்து கருணா நம்ம கருணை வந்து பிறக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம நாய் மேலே வந்து நம்மளுக்கு கருணைன்றது நாய் மேலே நம்மளுக்கு இயல்பாக வரணும் இல்லை. நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து கருணை வந்து கருணை வந்தது. ஜப்பு குத்தா மர் ஜாத்தாக. கடைசியில் வந்து அந்த நாய் வந்து இறப்பு தான் கடைசியில் வந்து இறப்பு தான் இருந்தது. தப்பு ஹமாரா தில்ரோ விருத்தாக. இதை நினைக்கிறப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன நம்மளுக்கு வந்து அழுகை வரோன்னா வந்து அழுகைன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தரும் கடைசியில் நாய் இறந்ததுனால வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணும், மனதில் வந்து எல்லோருமே வந்து அழுக ஆரம்பிக்கணும். சென்னன் கோ ஷோக் நகி ஹோத்தா. ஆனால் சென்னன் வந்து இதை பற்றி எந்த ஒரு ஷோக்குன்னு வந்து வருத்தம்னு அர்த்தம். அவனுக்கு வந்து எந்த ஒரு வருத்தமே கிடையாது. அந்த நாய் வந்து எல்லாம் நான் விட்டுட்டு வந்துட்டோமே அவனுக்கு வருத்தம் வந்து சென்னனுக்கு வந்து கடைசி வரைக்குமே வரல. ஜான்கர் உஷ்பர் குஷா ஆத்தாக. இதை நினைக்கிறப்போ வந்து அவனுக்கு வந்து கோபந்தான் வருதான். உஷ்பர் குஷா ஆத்தாக. குஷானா வந்து கோபம்னு வருது. இதை நினைக்கிறப்போ அதுக்கு வந்து கோபந்தான் வருகிறது. யார் கோபம் வருது அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல வந்து சென்னனுக்கு வந்து கோபந்தான் வருது. யகி லேக்கக்கு கி சஃப்லதாக. உண்மையிலேயே வந்து லேக்கக்கு வந்து சஃப்லதான வெற்றின்னு அர்த்தம். எழுத்தாளர் வந்து வெற்றியை அடைகிறார். யக் கஹானி அணுதில் நகி லகத்திகை. இந்த கஹானி வந்து உண்மையிலேயே வந்து இது மொழியாக்கம் செய்யப்படவில்லை. மூல் ஹிந்தி கஹானி கி லகத்திகை. இதுவுமே இது ஹிந்தி மொழியில் தான் இந்த கதை வந்து வந்தது. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.